அஸ்ஸலாமு அலைக்கும். சாமான் வாங்கி 1 மாதத்துக்கிட்ட ஆகப்போகுது. இப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. இங்கே அண்டமானில் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கெலாம் சாமான்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை மறந்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு தான் வாங்கினது இதெல்லாம். முக்கியமாக அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு லாஸ்ட்டில் என் கண்ணில் பட்டுச்சு. அதை வாங்கிட்டேன் நான். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சுலகு, இது எப்போவுமே நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எதையுமே நம்ம அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டெல்லாம் தனித்தனியாக வைக்கணும்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அதையும் ஒரு கூட நான் வாங்கிட்டேன், 3 அடுக்கு உள்ளது. ஃபைனலி இந்த பிரியாணி பாத்திரம் தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. இதில் தாராளமாக 2.5 கிலோ ரைஸ் வரைக்கும் செய்யலாம். இந்த வீடியோ எடுத்து போட எதுக்கு இவ்வளோ லேட்டுன்னா, முக்கியமாக அந்த வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போட முடியல. வீடியோ பார்க்குறவங்க இங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சைடில் வீட்டு வேலை நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும், நம்ம கிச்சனில் உள்ள வேலை, பாத்திரம் விளக்குறது, துணி வாஷ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. துணி வாஷ் பண்ணுறதெல்லாம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தான் நான் துணி வாஷ் பண்ணிட்டு வருவேன். பாத்திரம் கூட எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் விளக்கிடுவேன். இந்த வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக ஜூஸ் கலந்து கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இந்த வேலையாக தான் நான் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரமாக. அதனால தான் வீடியோ எடுத்து என்னால் ஒழுங்காக போட முடியல. வீட்டை புதுசாக கூட கட்டிடலாங்க. ஆனால் கட்டின வீட்டில் ஒரு வேலை பார்க்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு வாரம் ஆச்சுங்க நான்வெஜ் சமைச்சு. ஏன்னா ரொம்ப பாத்திரம் சேரும்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே அண்டமானில் சரியான மழை அடித்து ஊற்றுதுங்க. வெளியிலே போக முடியல எங்களால். 2வது இந்த கரண்ட்டுங்க, சொல்லவே வேணாம். கரண்ட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. காலைல ஒரு 8, 8:30 மணிக்கு போல் தான் கரண்ட்டு வரும். எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது. இன்வெர்ட்டர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பருப்பு பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பருப்பு பாயசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஜவ்வரிசியை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கழுவிட்டு, பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய்யை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 2 விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசி, காய்ச்சின வெல்லம் எல்லாம் சேர்த்து பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். கூடவே ஏலக்காய் தூள் போட்டு நெய்யில் தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு பாயசம் ரெடி. சண்டே அன்னைக்கு லஞ்சு புலாவ், பட்டர் சிக்கன், பருப்பு பாயசம் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.